உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பயிற்சி. இதில் நன்மை அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது 1%. ஆனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விதத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது என்ன ப்ரிகாஷன், எப்படி இதை ஜெயிக்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஜோதிடம் பயம்படுத்துறதுக்கோ அல்லது உங்களை என்ன சொல்கிறது அச்சுறுத்துறதுக்கோ அல்ல. அஸ்ட்ராலஜி அப்படின்றது உள்ளது உள்ளபடி சொல்லி, அதை காஷனாக இருக்கிறதுக்கு என்ன வழின்றதுன்னு சொல்லி, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ப்ரிகாஷனரி மெஷரும் சொல்கிறது தான். ஸோ இங்கே பயம் கூடாது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த 40 நாட்களை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ், பிரமாதமான சக்ஸஸ் இல்லையா? ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அனைத்து விஷயத்திலும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்கள் உடம்பில் எக்கச்சக்கமான உஷ்ணம் ஏற்படும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ப்ரெஷர் இருக்கிறவங்க, உஷ்ண கோளாறு இருக்கிறவங்க, வாயு பிரச்சனை இருக்கிறவங்க, ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை பெருசாக்கிடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தண்ணி நிறையா குடிக்கணும், ஹீட்டை பேலன்ஸ் பண்ணணும். அது எப்படி வேணாலும் பேலன்ஸ் பண்ணுங்கள், பட் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஜா சீட் சாப்பிடுங்க, பாதாம் பிசன் சாப்பிடுங்க, இளநீ குடிங்க, மோர் குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க. உங்கள் உடம்பை கூலாக வச்சுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப காஷனாக இருக்கணும். எதை நீங்கள் சாப்பிட்றீங்களோ, எது சேரலையோ அதை இப்போ சாப்பிடாதீங்க. உடம்பில் டாக்ஸின்ஸ் எக்கச்சக்கமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேதி எடுக்கிறது ரொம்ப நல்லது, பென்டெக் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆரோக்கியமான உணவு அப்படின்றதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, கன்னிராசி கன்னி லக்ன பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓவர் ஹீட் என்ன பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். கர்ப்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பாதுகாத்து வச்சுக்கணும். இந்த 40 நாட்கள் அடாவுடி மனசுக்கும் ஆகாது, உடலுக்கும் ஆகாது. ஸோ சீராக எடுத்துகிட்டு போகணும். கோபம்ன்றதே இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்ப்பிணிகள் உங்கள் குழந்தை மேலேயே கவனமாக இருந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இந்த 40 நாளை எடுத்துகிட்டு போயிடணும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு 5ல் செவ்வாய் உச்சம் பெறார். உங்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் ஆகவே ஆகாது. எக்கச்சக்கமான பகை, பயங்கரமான பகையை கொடுத்துரும். அப்போ ஒரு பகை அப்படின்னு சொல்லும்போதே என்னாகும், உடம்பில் எக்கச்சக்கமாக அட்ரீனல் வேலை செய்யும். அட்ரீனல் வேலை செஞ்சாலே என்னென்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸையுமே இப்போ பாதிச்சிடும். ஸோ இப்போ நிதானம் தேவை. ஆன்மீகம், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, ஸ்லோகங்கள்,
கோயில்கள், பாசிட்டிவ் எனர்ஜி, மெடிடேஷன், நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்கள். இங்கே வந்து வேண்டியது நீங்கள் சாஃப்டாக சாந்தமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிபாடு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் உங்களுடைய 8ஆம் அதிபதியும் செவ்வாய். அப்போ 8, 3 இது ரெண்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 8ன்னா என்ன? தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோபங்கள், தாபங்கள், திடீர் பிரச்சனைகள், தேவையில்லாமல் இரிட்டேட் ஆகிறது, கோவப்படுறதுன்றது நான் இங்கே சொல்லலை. கன்னி அன்பர்களே, இரிட்டேட் ஆவீங்க, ஆத்திரப்படுவீங்க. டக்குன்னு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய செயல்பாடுகள் டோட்டலாக விரோதத்தை எக்கச்சக்கமாக கொண்டு வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே லைஃப் லாங் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி என்னமோட டக்குன்னு இப்படி பேசிட்டேன், டக்குன்னு இப்படி பண்ணிட்டேன், டக்குன்னு கோபம் வந்துருச்சு, கையில் பேனா இருக்கிறதா கத்தி இருக்கிறதான்னு கூட தெரியாமல் நடந்துக்கிட்டேன், அதனால வந்தது தான் இந்த விரோதம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. ஏன்னா உங்களுக்கு 2ல் வேற கேது இருக்குது. அப்போது 2ல் கேது 3ஆம் அதிபதி அப்படின்ற 3ஆம் அதிபதியினுடைய செவ்வாய் வந்து 5ல். அப்போது இளைய சகோதரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்காக எந்த வக்காலத்தும் வாங்காதீங்க. நீங்கள் சிவனேன்னு இருங்க. அவங்களோட பேச்சுவார்த்தையில் கவனம். எந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் நீங்கள் போய் பிரச்சனைன்னு சொல்லும்போது நிற்காதீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அதான் உங்களுடைய தம்பி தங்கை ஏதாவது பிரச்சனையில் இருந்தாங்கன்னா, அப்பா நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண உதவி பண்ணால் கூட நீ திரும்பி கொடுக்க வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் விலகி தூரமாக நிற்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இல்லாட்டி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷனில், பேச்சில், உங்களோட உரையாடலில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அவங்க ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கம்யூனிகேஷனில் எக்கச்சக்கமான ஒரு தப்பான ஒரு மனோநிலையை ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அது ரொம்ப பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால், நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இன்னும் சொல்லப்போனால் கோர்ட் இருக்கக்கூடிய ரோடு பக்கம் கூட நீங்கள் போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸு, இது அது எதுவுமே வேண்டாம். இந்த 40 நாள் சிவனேன்னு மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் நீங்கள் மைண்டில் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய விரோதத்தை கொண்டு வந்துடும். அண்ட் நீங்கள் அங்கே ஜெயிக்கவும் முடியாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லையே, லைஃப்பில் வம்பு வழக்கு தேவையில்லையே. அண்ட் இப்போ வந்து ஒரு வண்டி வந்து உங்களை இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னாலும் சரிப்பா ஓகேப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்னடா இடித்த வண்டியை, நின்றுட்டுருக்கூடிய வண்டியை, நோ 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 நோ, இது காலகட்டம் அல்ல. அவனே மிகப்பெரிய பகைவன் ஆகிடுவான். அவனுடைய சூழ்நிலையெல்லாம் உங்ககிட்ட வந்து ஒட்டிடும். அவனுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நோ நோ நோ. ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. நெருப்பு அப்படின்ற இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கூர்மையான ஆயுதங்களோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து மிக்ஸி, கிரைண்டர்னு எது போட்டாலும் இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை வரக்கூடிய, அதாவது இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிக்ஸி போட்டுப்பாங்க, டக்குன்னு கை ஏதோ ஆகும், எடுத்துருவாங்க. அது கொஞ்ச நாளில் சரியாக போயிடும், வலிக்கும். ஆனால் இப்போ ஏற்பட்டதுன்னா அந்த இடம் நசுங்கியே போயிடும், கட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு இப்போ அட்வைஸ் பண்ண வேண்டாம். குழந்தைகளுக்காக நீங்கள் போய் நிற்கக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. திடீர்னு அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்காக, இப்போ சீனியர் சிட்டிசன், உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் திட்டுறதோ செய்கிறதோ வைக்கிறதோ அல்லது அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ இப்போ வேண்டவே வேண்டாம். சிவனேன்னு இருங்க. இல்லாட்டி மிகப்பெரிய மனக்கசப்பாகி உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உறவே கட்டாகக்கூடிய அளவுக்கு இப்போ பயம் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அச்சப்பட வேண்டிய ஒரு காலம். நோ சொத்து வாங்குதல், விற்றல் எதுவுமே வேண்டாம். இப்போ வந்து முடிவு பண்ணலன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த 40 நாளைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு கிடையாது. அது பெரிய வில்லங்கத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வாகனம் மாற்றுதலோ அல்ல புது வாகனம் வாங்கிறதுக்கோ இது கரெக்டான ஒரு டைம் வந்து கிடையாது.
அண்ட் உங்கள் குழந்தைங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. நான் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்காருன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நடக்கிற தசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்றது பார்த்துக்கணும். ஸோ அனைத்து விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் தான் இந்த 40 நாட்கள் இருக்கீங்க. சரி, இப்படிப்பட்ட விஷயத்துலையும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா 100% ஜெயிக்க முடியும். எப்படி? ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெய்லி இளநீ குடிக்கணுமா, என்ன பண்ணணும், ஏது பண்ணால் உங்கள் பாடியில் ஹீட் வராது, அதை ரொம்பவே பேலன்ஸ் பண்ணுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, யாரோடையும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இப்போ வேண்டாம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரி 3ஆம் வீடு இல்லையா, அவங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் போகாமல் தூரம் இருந்து நீயே சால்வ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எந்த கோர்ட்டு கேஸ் எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் போக வேண்டாம். பழி வாங்குதல் அல்லது வார்த்தையை தப்பாக உச்சரித்தல் அப்படின்ற விஷயத்தில் அலர்ட்டாக இருங்க. இப்படிப்பட்ட விஷயத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரே, வராகி அம்மன் இருக்காங்களே, துர்கை அம்மன் இருக்காங்களே, உங்களுடைய அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். குல தெய்வத்தை இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிக்கணும். குல தெய்வத்தை நினச்சி ஒரு மண் விளக்கு நீங்கள் திரி போட்டு ஏற்றி, அந்த எதுக்காக இந்த சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மண் விளக்கு நீங்கள் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குலதெய்வத்தை ஞாபகம் வந்துடும்ல. அப்போ குலதெய்வம் காக்கிற மாதிரி வேறு யாருனாலும் காக்க முடியாது. அதனால் எவ்வளவு அவசரமாக நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்மேன் டைமே இல்லை அப்படின்னாலும் சரி, ஒரு விளக்கு குலதெய்வத்தை நினச்சி வேண்டி ஒரு நிமிஷம் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த 40 நாள் ஸ்மூத்தாக ஓடி போயிடும். ஓகே, ப்ளீஸ் டூ இட். இதுக்காக தான் ரொம்ப முக்கியம், ரைட்? மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555